ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th எத்திக்ஸில் செகண்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துருப்போம், தமிழர் நாகரிகம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துருப்போம். ஸோ செகண்ட் லெசன் ஐவிசி. ஸோ ஐவிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெசன் தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம். ஆல்ரெடி 6th புக்கில் இருக்கக்கூடியதை பார்த்துருப்போம். அண்ட் இது அதோட ஒரு கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கும். 11th அது போக 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கும், அது நம்ம தனியாக பார்ப்போம். அப்போ நமக்கு இந்த சிந்து வழி நாகரிகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்துருப்போம், உலகிலேயே மிக பழமையான நாகரிகம் அப்படிங்கிறது மெசபடோமியா நாகரிகத்தை வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ மெசபடோமியா, சிந்து சமவெளி நாகரிகம், ஈஜிப்து, ஃபைனலாக சைன நாகரிகம் அப்படிங்கிறது வந்திருக்கும். அப்போ தற்கால மனித சமுதாயம் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக ஒரு உயரிய வாழ்க்கை நிலையை வந்து அடைஞ்சிருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம எது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்கவேஷன்ஸ், தொல்லியல் ஆய்வுகள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிந்துவெளி பகுதியோட நிறைய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு முடிவுகள் நமக்கு இந்த சிந்துவெளி நாகரிகம் பற்றின செய்திகளை நமக்கு சொல்லுது. ஸோ 3300 இருந்து 1900 பிசி வரைக்கும் இருக்கக்கூடியதுதான் இந்த சிந்து ஐவிசி சிவிலைசேஷனோட காலம் அப்படிங்கிறது. அப்ப இந்த நாகரிகம் அப்படிங்கிறது நமக்கு உலகில் தோன்றிய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிவிலைசேஷன்ல ஒன்னாதான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு நகர அமைப்பு, கட்டடக்கலை, சமூகம், சமயம், பொருளாதாரம், வணிகம் ஆகியவற்றில் எல்லாத்துலேயுமே மக்கள் வந்து ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டு இருந்திருப்பாங்க. இந்தியாவில் தோன்றின ஒரு பழமையான நாகரிகம் தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது. அப்போ இந்த நாகரிகம் நமக்கு சிந்து நதிக்கரையில் செழித்து வளர்ந்த நகர நாகரிகமாக இருந்திருக்கும். சிந்து ஆற்றங்கரையில் தோன்றினால தான் இதை வந்து நம்ம என்ன பெயரில் அழைக்கிறோம் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற பெயரில் அழைக்கிறோம். ஸோ இங்கே வாழ்ந்த மக்கள் எல்லாம் இந்தியாவோட ஒரு பழமையான குடிமக்கள் அப்படிங்கிற கருத்தொற்றுமை நிலவுது. ஸோ 5000 ஆண்டுகள் பழமையான இந்த நகர நாகரிகம் ஃபர்ஸ்டா எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா 1921 கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ பழைய பஞ்சாபின் மான்குமாரி மாவட்டத்துல பாகிஸ்தான் ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில ஒரு தொல்பொருள் சின்னம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதோட பேர் தான் அப்படின்னா ஹரப்பா. ஸோ ஹரப்பா அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா நமக்கு புதையுண்ட நகரம். ஸோ பரீட் சிட்டி அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஸோ 6thலயே நமக்கு கொடுத்துருப்பாங்க பரீட் சிட்டி அப்படிங்கிறது தான் ஹரப்பா அப்படிங்கிறதோட மீனிங். ஸோ அதே மாதிரி 1922ல ஸோ இது எந்த பகுதி அப்படிங்கிறது முக்கியம், பஞ்சாபோட மான்குமரி மாவட்டம். ஓகேவா? மான்குமரி மாவட்டம் பஞ்சாப். ஸோ இது முக்கியமானது. அண்ட் அதே போல மொஹஞ்சதாரோ எங்க இருந்துச்சு அப்படின்னா பாகிஸ்தான்ல லர்கானா மாவட்டத்துல இருந்தது. ஓகேவா? 70 அடி உயரமுள்ள மண்மேடு ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இதை தான் நம்ம வந்து மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப இந்த மொஹஞ்சதாரோட மீனிங் என்ன அப்படின்னா இடுகாட்டு மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி புதையுண்ட நகரம்னு சொல்றாங்களோ அது மாதிரி இதை மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியதான் இந்த மொஹஞ்சதாரோ. இதுவுமே நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து கேட்பாங்க எப்படின்னா இந்த லர்கானா, ஸோ மொஹஞ்சதாரோ எங்க இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லர்கானா மாவட்டம் தெரியணும். ஸோ குழம்பிடக்கூடாது. ஹரப்பா பாத்தீங்க அப்படின்னா மான்குமாரி. ஓகேவா? ஸோ ஹரப்பா வந்து மான் வந்து ஹரப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முகம் வந்து பாத்தீங்கன்னா லக்கா இருக்கும், லர்கானா. ஓகேவா? முகத்தை பார்த்தா லக்கா இருக்கும், அப்ப லர்கானா. அப்ப இன்னொன்னு ஹரப்பா பார்த்தோம் அப்படின்னா மான்குமாரி. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஜான் மார்ஷல். ஸோ இவர் தான் வந்து இந்த அகழாய்வை மேற்கொண்ட தொல்லியலாளர். ஸோ நமக்கு தெரியும் இவர் தான் ஃபர்ஸ்டா ஆக்சுவலா சார்லஸ் மேசன் வந்து போயிருப்பாரு. மேசன் இடிபாடுகளை கண்டுபிடிச்சது யாருன்னா மேசன்னு பார்த்துருப்போம். அப்போ அவர் வந்து அந்த பார்த்துட்டு இங்க ஒரு நாகரீகம் இருந்திருக்கு, ஸோ இந்த செங்கல் திட்டுக்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சார் ஜான் மார்ஷல் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை பத்தி எல்லாம் வந்து சொல்லியிருப்பாரு. ஹரப்பா மொஹஞ்சதாரோ இடையில ஒற்றுமை எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது. அண்ட் திராவிட நாகரிகத்தோட சிந்துவெளி நாகரிகத்தை ஒப்பிடுறாங்க. இவரோட கூற்றுப்படி இந்த நாகரிகம் வேத காலத்திற்கு முற்பட்டதாக உள்ளது அப்படின்னும் 3250 இருந்து 2750 வரைக்கும் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. கிமு. ஓகேவா? அப்ப இதை பெரும்பாலான வரலாற்று ஆய்வாளர்களும் ஓகே இது கரெக்ட் தான் அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் சாகுந்தாரோ, கோட்டிஜி, லோத்தல், காளிபங்கன் இந்த மாதிரி பிளேசஸ்ல எல்லாம் சிந்துவெளி நாகரிக சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, ஸோ இங்க பண்ண அகழாய்வுகள்லையும் தமிழ்நாட்டுக்கும் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இதன் மூலமா மிக பழமையான நகர நாகரிகம் அப்படிங்கிறது நமக்கு தமிழகத்துல இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கு நிறைய சான்றுகள் அப்படிங்கிறது நமக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ மக்கள் பயன்படுத்திய முத்திரை, மட்பாண்டம், நீர் அருந்தும் குவளை, மோதிரம், சுடுமண் பொம்மை, மணிகள், ஸோ கட்டட சிதைவு, ஸோ இது எல்லாமே
கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே, இந்த ஆதிச்சநல்லூர் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, அதே மாதிரி அரிக்கமேடு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப இங்க இங்க வாழ்ந்த மக்கள் அவங்களோட வாழ்க்கை முறைய உலகிற்கு அறிவிக்கும் சான்றுகளா தான் இதை வச்சுக்கிட்டாங்க. அண்ட் சிந்துவெளி நாகரிகமும் தமிழர் நாகரிகமும்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ நமக்கு சிந்துவெளி நாகரிகம் தோன்றி வந்த பகுதிகளில் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணாங்களோ அதே பொருட்களை நம்ம தமிழ்நாட்டு அகழாய்வுகள்லையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சுதான் ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கும். அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆரணி, கொற்கை, மயிலம், மானூர், நாகல், தொண்டி, கண்டிகை, ஸோ இந்த மாதிரியான இடப்பெயர்கள் இப்போ கூட பாகிஸ்தான்ல வந்து நிறைய சிந்துவெளி பகுதிகளுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு இங்க இருக்கக்கூடிய குந்தா, நாகல், தானூர், ஆலூர், ஆசூர், படூர், இஞ்சூர் இந்த பகுதிகள் எல்லாம் ஆப்கானிஸ்தான்லயும் சேம் நேம்ல வந்து இருக்குது. ஸோ இதே பெயர் ஊர்ல ஊர்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்ப திராவிடர்கள் பஞ்சாப், சிந்து, பலுச்சிஸ்தான் ஸோ இந்த பகுதிகளில் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்ப பலுச்சிஸ்தான்ல பிராகுயி அப்படிங்கிற ஒரு திராவிட மொழி தான். ஸோ இந்த பிராகுயி அப்படிங்கிறது என்ன லாங்குவேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட மொழி. ஸோ நமக்கு வட திராவிடம், தென் திராவிடம், நடு திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு 3 திராவிட மொழிகளை பிரிச்சிருப்பாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த பிராகுயி அப்படிங்கிறது. ஸோ அது இன்னைக்கு வரைக்குமே பேசிட்டு இருக்காங்க. அண்ட் தமிழ் பிராமி, வட்டெழுத்து மற்றும் வரி வடிவங்கள்ல பொறிக்கப்பட்டுள்ள தொடக்க கால தமிழ் கல்வெட்டுக்கள்ல இருக்கக்கூடிய நிறைய இடப்பெயர்கள் அப்படிங்கிறது அந்த பிளேசஸோட நேம்ஸ் எல்லாம் இன்னைக்கும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அப்ப சிந்துவெளி நாகரிகத்தை விரிவா யாரு அகழாய்வு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆய்வு பண்ணதுன்னா சர் ஜான் மார்ஷல் தான். அப்ப இவர் தான் மொகஞ்சதாரோ நகரங்கள் இந்தியாவோட பிற பகுதிகளோட தொடர்பு கொண்டிருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றாரு. அப்ப குடிமக்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்ப திராவிடர்கள், மத்திய தரைக்கடல் இனத்தினர், முந்தைய ஆஸ்ட்ரலாய்டு, ஆல்பைன், மங்கோல்ஸ் இவங்க எல்லாம் சிந்துவெளி பகுதியில வாழ்ந்ததா ஆய்வு நமக்கு தெரிவிக்குது. ஸோ இவங்க திராவிடர்களா தான் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜான் மார்ஷல் ஆகட்டும், ஸோ ஆர்டி பானர்ஜி, ஹீராஸ் பாதிரியார், ஸோ இவங்களோட ஒரு தாட்டு. அண்ட் மேலும் சிந்துவெளியில் பேசப்பட்டு வந்த மொழி பண்டைய தமிழ் மொழி அப்படிங்கிறதும் இவங்களோட ஒரு கருத்தா இருந்துச்சு. அப்ப திராவிடர்கள் திராவிடர்கள் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த திராவிடர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பண்டைய காலத்துல தமிழ்நாட்டுக்கு வந்த யவனர்கள். ஸோ யவனர்கள் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம்னு ஆல்ரெடி பார்த்திருப்போம். கிரேக்கர்களையும் ரோமர்களையும் நம்ம யவனர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கிரேக்கர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களதான் நம்ம திரிமிலிக்கே அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சோம். ஓகே, ஸோ அவங்க அந்த கிரேக்கர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டை என்னன்னு கூப்பிட்டாங்க அப்படின்னா ஆக்சுவலா திரிமிலிக்கே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காஞ்சிபுரத்தை ஆட்சி பண்ண நந்திவர்ம பல்லவன், ஸோ அவர் என்ன சொல்றாரு, தமிழ் மன்னர்களை திராவிட மன்னர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே போலதான் கங்காதேவியும் அவங்களோட நூல்ல மதுரா விஜயத்துல வந்து தமிழ்நாட்டை திராவிட தேசம், தமிழ் மன்னர்களை தமிழ ராஜாக்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல அந்த காலத்துல இருந்தே நமக்கு தமிழ் அப்படிங்கிற சொல்ல மற்ற லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க திரமிழே, திராவிடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொற்களால மென்ஷன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ சிந்துவெளி நாகரிக தொல்பொருள் ஆய்வை இன்னும் விரிவுபடுத்தி நமக்கு அதை பத்தி அந்த டெக்னாலஜி எல்லாம் கையாண்டவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மார்ட்டிமர் வீலர் தான். ஸோ அப்ப அவர் என்ன சொல்றாரு, இது கண்டிப்பா ஒரு நகர நாகரிகம் தான் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இது கண்டிப்பா ஆரியர்களோட வருகைக்கு முன்னாடியே இது அமைக்கப்பட்டிருக்கணும். ஸோ அந்த டைம்லயே ரொம்ப ஒரு பீக்ல வந்து இருந்துச்சு அப்படின்னும் அவரோட ஆய்வுகள் தெரிவிக்குது. அண்ட் ஆரியர்கள் இந்தியாவுக்கு வந்தப்ப திராவிடர்கள், சுமேரியர்கள், பாபிலோனியன்ஸ் ஸோ இந்த நாடுகளோட எல்லாம் வணிக தொடர்பு அப்படிங்கிறது வச்சிருந்திருப்பாங்க. அண்ட் திராவிடர்கள் தான் கலைநயம், பண்பட்ட வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது ஆரிய நாகரிகத்துக்கு முன்னாடியே வளர்ச்சியடைந்த ஒரு நகர நாகரிகமா திகழ்ந்தது அப்படிங்கிறதுல நமக்கு எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். ஸோ கீழடி எங்க இருக்கு அப்படின்னா இது ஒரு தொல்லியல் களம். ஸோ நமக்கு தெரியும் ஆல்ரெடி அகழாய்வு செய்யப்பட்டு வரும் அந்த நம்ம இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனம் இருக்கு இல்லையா, ஸோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் இந்த கீழடியில ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 2015. ஸோ இதை தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்போ மாத்துறாங்க அப்படின்னா 2017 நம்ம கண்ட்ரோல்ல வந்திருக்கும். ஸோ அப்போலேருந்து நம்ம தான் அந்த அகழாய்வுகளை பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ இது கீழடி அப்படிங்கிறது நமக்கு எங்க இருக்கும் அப்படின்னு தெரியும் இல்லையா, சிவகங்கையில இருக்கக்கூடியது. நம்ம மதுரையில இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்கும். ஓகேவா, திருபுவனம் தாலுகா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம்.
அண்ட் இந்த ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களத்துக்கு அடுத்து இந்திய தொல்லியல் நிறுவனத்தால் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் ஒரு பெரிய அளவிலான அகழாய்வு இதுதான். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்போதான் ரீசெண்டாக 11ஆம் கட்ட அகழாய்வு நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம பார்த்துருப்போம், இதில் 2 பக்கமும் கைப்பிடி வச்ச அந்த பாத்திரம் கிடைச்சிருக்கும், அந்த சுடுமண் பானை அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து தந்தத்தாலான பகடைகள் கிடைச்சிருக்கும், சங்கு வளையல்கள் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த நாகரிகம், கீழடி நாகரிகம் அப்படிங்கிறது நமக்கு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஓகேவா, கிபி 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஸோ இதில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்ப இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் பானை ஓடுகள்ல பொறிக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த பானை ஓடுகள் உலர்ந்த அப்புறம் கூட அதுல வந்து இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்த அடையாளங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். ஸோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1861 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு 100 இயர்ஸ் கழிச்சு 1961 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏஎஸ்சியோட ஃபர்ஸ்ட் ஹெட் யாருன்னு பார்த்தோம்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம் அவர்கள். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நகர அமைப்பும் கட்டங்களும். ஸோ சிந்து வெளியில மைய அரசு இருந்தமைக்கான சான்றுகள் எங்க கிடைச்சிருக்கும் அப்படின்னா மொஹஞ்சதாரோல கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இதுல வந்து ஒரு அர்பன் அமைப்பு தான் இருக்கும். ஸோ இதுல வந்து மேல் நகரம் கீழ் நகரம் அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ இந்த அப்பர் பகுதி, அப்பர் பார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இருப்பாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த குளியல் குளம், ஸோ அதெல்லாம் வந்து இங்கே இருந்திருக்கும். இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக வந்து இருந்திருக்கும் லோவர் ஏரியா அப்படிங்கிறது, கீழ்நகர பகுதி. அப்போ இங்கே வந்து நிறைய தூண்கள் தாங்கும் மன்றம், பொதுக்கூடம், ஸோ இதெல்லாம் சான்றுகளாக இருக்குது. இங்கே வாழ்ந்த மக்கள் வணிகத்தில் சிறந்து விளங்கினாங்க. அண்ட் இவர்கள் பெரும் பொருள் சேர்த்து மாட மாளிகையில் வாழ்ந்திருப்பாங்க. நகரத்தோட தெருக்கள் வந்து ரொம்ப அகலமாக நேராக சுகாதார வசதி கொண்டதாக இருக்கும். ஸோ சுகாதாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பியூர் வாட்டர் அண்ட் ஓகே ஹெல்த் அண்ட் சானிடைசேஷன் இல்லையா. ஸோ ஹெல்த் அண்ட் சானிடைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எத்தனையாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இருக்கும் அப்படின்னா 6th கோல். ஓகேவா, 6வது கோல் தான் ஹெல்த் அண்ட் சானிடைசேஷன் பற்றி பேசக்கூடியது, சுகாதாரம் உடல் நலம் பற்றி பேசக்கூடியது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த தெருக்கள் கிழக்கு மேற்காகவும் வடக்கு தெற்காகவும் அமைந்திருக்கும். ஓகேவா. ஓகே. ஸோ அப்போ எஸ்டிஜி அப்படிங்கிறது பார்த்துட்டோம் அப்படின்னா அதை ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா. ஸோ அப்போ எஸ்டிஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2015 கொண்டு வந்திருப்பாங்க. 2030 வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் மொத்தம் 17 கோல் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கோல் என்ன அப்படின்னா நோ பாவர்ட்டி அப்படிங்கிறது. ஓகேவா, வறுமை இல்லாத நிலை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கோல். ஸோ செகண்ட் கோல் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ ஹங்கர். ஓகேவா. ஸோ ஜீரோ ஹங்கர் இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும், நமக்கு குட் ஹெல்த் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஹெல்த் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எஜுகேஷன் படிக்க போவோம். ஸோ நல்லா படித்தோம் அப்படின்னா கடைசியில் நமக்கு அந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது நீங்கிடும். ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து நமக்கு ஏற்பட்டுரும். ஸோ அதே போல் அதுக்கப்புறம் நமக்கு ஹெல்த் அண்ட் சானிடைசேஷன் சானிடைசேஷன். ஓகேவா, சுகாதாரம் சம்பந்தமானது. 6வது கோல் என்ன அப்படின்னா நமக்கு சானிடைசேஷன் ரிலேட்டடானது. 7வது பார்த்தோம் அப்படின்னா கிளீன் எனர்ஜி. ஓகேவா. ஓகே. ஸோ இது வந்து கிளீன் வாட்டர் அண்ட் சானிடைசேஷன், கிளீன் வாட்டர் அண்ட் சானிடைசேஷன். ஸோ இது வந்து கிளீன் எனர்ஜி வரும் நமக்கு. 8வது பார்த்தீங்க அப்படின்னா டீசன்ட் ஒர்க்கு. ஓகேவா. ஸோ ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது இருக்கும். 9வதுல III அப்படிங்கிறது பார்த்துருக்கோம், இம்ப்ரூவ்மெண்ட், அந்த இதெல்லாம் வரக்கூடியது. அண்ட் 10வது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டி. ஓகேவா, இன்இக்வாலிட்டியை கம்மி பண்ணுறது. ஸோ அதுதான் 10வது. 11வது பார்த்தோம் அப்படின்னா சிட்டிஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ 12வது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் அப்படிங்கிறது வரும், உற்பத்தி மற்றும் நுகர்வு. 13 வந்து கிளைமேட் சேஞ்சு. ஸோ 14 நீருக்கடியில் வாழ்க்கை. 15 நிலத்தின் மீதான வாழ்க்கை. ஸோ 16 பார்த்தீங்க அப்படின்னா பீஸ். ஓகேவா, பீஸ் அண்ட் ட்ரஸ்ட், அமைதி. 17 வந்து இந்த மற்ற 16 இலக்குகளையும் ரீச் பண்ணுறதுக்கான கூட்டு முயற்சியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ இதை ரீச் பண்ணுறதுக்கு டார்கெட்டட் இயர் என்ன அப்படின்னா 2030. ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்கும், மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல் அப்படிங்கிறது இருந்திருக்கும், 2000 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா 2015 வரைக்கும் டார்கெட் இருந்திருக்கும். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ மில்லினியம் டெவலப்மெண்ட் கோலில் நமக்கு மொத்தம் 8 கோல்ஸ் அப்படிங்கிறது டார்கெட் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ அப்போ சுகாதார வசதி, சுகாதாரம் அப்படிங்கிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் நமக்கு குட் ஹெல்த் இல்லையா. ஸோ சானிடைசேஷன் அப்படிங்கிறது 6ல் வரும்.
ஹெல்த் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3ல வரணும். ஓகேவா? ஸோ அப்போ தெருக்கள் கிழக்கு மேற்காகவும் வடக்கு தெற்காகவும் அமைஞ்சிருக்கும். பெரிய தெருக்கள் 33 அடி அகலமும் சிறிய தெருக்கள் 9லேருந்து 12 அடி வரை அகலம் கொண்டதா இருந்தது. பெரிய தெருக்குள்ள மக்கள் நடந்து செல்லும் நடபாதை இருந்திருக்கும். 3 வண்டிகள் ஒரே வரிசையில செல்லும் வகையில பெரிய சாலைகள் அமைக்கப்பட்டிருந்துச்சு. எல்லா வீட்லயும் கிணறு, குளியல் அறையெல்லாம் இருந்தது. அதே போல அந்த குளியல் அறைகள் கழிவுநீர் செல்வதற்கு ஏற்ற வகையில அந்த ஸ்ட்ரீட்டோட பக்கத்திலேயே அமைக்கப்பட்டிருந்தது. அப்ப இதை பார்க்கும்போது பாபிலோனியன் சிட்டிஸை விட ரொம்ப ஒரு சிறந்த ஒரு சிட்டி அப்படிங்கிறதுக்கான அந்த சிவிலைசேஷன் வந்து சிறப்பாக அமைச்சிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கட்டடக்கலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா சிந்துவெளியிலையும் ஹரப்பாலையும் மொஹஞ்சதாரோலையும் ஊருக்கு புறத்தே கோட்டை கொத்தளங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அதுக்கு உள்ள மன்னரோட மாளிகை, பெரிய நீராடும் குளம், நெற்களஞ்சியங்கள், மேடான சாலைகள் இதெல்லாம் இருந்திருக்கும். மேற்கு திசையில மேடான நிலத்தில் கோட்டையும் கிழக்கே குடியிருப்பு பகுதியும் அமைஞ்சிருக்கும். எங்க மேற்கு பகுதியில. ஓகேவா? ஸோ மேற்கு திசையில மேடான நிலத்தில் கோட்டை, கிழக்கு பகுதியில குடியிருப்பு பகுதி. ஒவ்வொரு வீடும் பல அடுக்குமாடிகளை கொண்டது. ஸோ அது மாதிரி சுட்ட செங்கற்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப உறுதியாக இருந்திருக்கும். மழை வெயில் எதுனாலையும் பாதிக்கப்படாததாக இருந்திருக்கும். கிணற்று சுவர், சாக்கடை சுவர், இந்த மாதிரி வளைந்த சுவர்களை கட்டுறதுக்கு ஆப்பு வடிவ செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு. சுவர்களில் செங்கற்களை இணைக்கிறதுக்கு ஒரு வகையான சாந்தை வந்து பயன்படுத்தினாங்க. ஓகேவா? அப்போ பண்டைய தமிழ் மக்கள் பயன்படுத்திய செங்கற்களோட தன்மை, அளவு சிந்துவெளி மக்கள் பயன்படுத்தியோட செங்கற்களோடு ஒத்துள்ளன அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அடுத்தது நீச்சல் குளம் அப்படின்னு பார்த்தோம்னா சிந்துவெளியில் கிடைத்துள்ள கட்டடங்களில் தலை சிறந்தது எதுனா மொஹஞ்சதாரோல இருக்கக்கூடிய பொது குளியல் குளம். இந்த குளத்துல இருந்து தண்ணீரை வெளியேற்றவும் புதிய நீரை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் செங்கற்களால கட்டப்பட்ட நீர் பாதைகள் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருந்துச்சு. எதனால? செங்கற்களால தான் கட்டப்பட்டிருந்துச்சு. குளத்தோட தரைப்பகுதி நீரை உறிஞ்சி அடியில போகாம இருக்கிறதுக்காக பிட்டுமன் நிலக்கீல் அப்படிங்கிற பசையால இதை வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மக்கள் குளிச்சதுக்கு அப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு அது பக்கத்திலே அந்த குளத்து பக்கத்திலேயே ரூம்ஸ் அப்படிங்கிறதும் இருந்திருக்கும். அடுத்த குளத்தை சுற்றி 4 பக்கமும் படிக்கட்டுகள் இருந்துச்சு. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகேவா? ஸோ படிக்கட்டுகள் இருக்கு. அதே மாதிரி பக்கத்திலேயே வந்து ரூம் எல்லாம் வச்சிருந்திருப்பாங்க. ஸோ நீச்சல் குளத்துக்கு சென்று வர நுழைவு வாயில்கள் இருந்தது. நீச்சல் குளத்தின் தென்மேற்கு மூலையில் நீராவி பயன்பாட்டிற்கு வசதி செய்யப்பட்டிருந்துச்சு. ஓகேவா? ஸ்டீம் யூசேஜும் இருந்திருக்கும். தானிய களஞ்சியம்னு பார்த்தோம்னா சிந்துவெளி மக்களோட முக்கிய தொழில் வேளாண்மை தான். அப்ப இவங்க எதிர்கால தேவைக்காக உணவு தானியங்களை ஸ்டோர் பண்ணியும் வச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு ஹரப்பால இருக்கக்கூடிய தானிய களஞ்சியம் தான் ஒரு சிறந்த சான்று. இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 168 அடி, அகலம் வந்து 135 அடி. அண்ட் இதோட சுவர்கள் 52 அடி உயரமும் 9 அடி கனமும் உடையது. இது 2 வரிசைகளா கட்டப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த 2 வரிசைகளுக்கு இடையே உள்ள தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23 அடி. அண்ட் இந்த 2 நெடுஞ்சுவர்களும் ஒவ்வொரு வரிசையில 6 மண்டபங்களா இருந்திருக்கும். ஒவ்வொரு மண்டபத்திலையும் 3 பெருஞ்சுவர்கள் அப்படிங்கிறது இருந்தது. அண்ட் அதில் 4 அறைகள் இருந்திருக்கும். ஓகேவா? 4 ரூம் இருந்துச்சு. இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் பெருசா தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 பெருஞ்சுவர்கள், 6 மண்டபங்கள். ஸோ இது வேணா பார்த்துக்கோங்க. இந்த நீளம் அகலம் எல்லாம் பெருசா தேவையில்லை, ஜஸ்ட் முடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இந்த மண்டபத்தின் தரைப்பகுதி மரப்பலகையால் ஆனது. ஸோ அங்க என்ன பார்த்தோம்? குளத்துல வந்து பிட்டுமன் அப்படிங்கிற ஒரு நிலக்கீல் வச்சு அதை பூசி இருந்தாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா மரப்பலகையால அந்த தரைப்பகுதி ஃப்ளோர் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. பல அறைகள் கொண்ட இந்த தானிய களஞ்சியத்தில் உணவு தானியங்கள் மட்டும்தான் சேமிக்கப்பட்டு வச்சிருந்துச்சு அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சமுதாய நிலை. ஸோ அப்போ சொசைட்டி எப்படி இருந்துச்சு? பல்வேறு தொழில் செய்பவர்கள் இருந்தாங்க. கட்டடம் கட்டுறவங்க, நெசவாளர், சிற்பி, ஓவியர், தட்டர், தச்சர், கைவினியர்கள். ஸோ இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. இதுக்கு நிறைய சான்றுகளும் இருக்குது. அண்ட் வீட்டு வேலைக்காரர்களும், கூடை முடைவோர், விவசாயம் செய்வோர், மீன் பிடிப்போர், ஸோ இவங்கெல்லாம் இங்கே வாழ்ந்திருக்கிறாங்க. சிந்துவெளி மக்கள் விவசாயம் மற்றும் வாணிகம் செய்து வசதியுடன் வாழ்ந்தனர் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ பெண்களோட நிலை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆண்களுக்கு நிகராக பெண்கள் மதிக்கப்பட்டாங்க. இவங்க அழகு சாதன பொருட்களை வந்து பயன்படுத்தி இருப்பாங்க. அதற்கு சான்றா வெண்கலத்தாலான முகம் பார்க்கும் கண்ணாடி, தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்பு, ஸோ இதெல்லாம் கிடைச்சிருக்கும். இதுக்கு கூடவே நமக்கு காதணி, கைவளையல், மோதிரம், காலில் காப்பு, கழுத்துல அட்டிகை, கழுத்து மணி, ஸோ இந்த மாதிரி அணிகலன்களும் கிடைச்சிது. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தங்கம், வெள்ளி, செம்பு, வெண்கலம், ஸோ இந்த மாதிரி உலோகங்களால செய்யப்பட்டிருக்கும். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் சிந்துவெளி மக்களுக்கு இரும்போட பயன் தெரியாது, கரும்போட பயன் தெரியாது, குதிரையோட பயன் அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்.
ஸோ அப்போ சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய மேற்கூறிய அணிகலன்களை தொன்று தொட்டு தமிழக பெண்கள் பயன்படுத்தி வந்திருக்காங்க. இவை சிந்துவெளி மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இடையே உள்ள பண்பாட்டு தொடர்பை நமக்கு உறுதிப்படுத்துது. அதே போல இவங்களோட உணவு வகைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க ஒரு சிறந்த நகர வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. ஸோ நகரத்துல அரசன், அதிகாரி, பல வகை தொழிலாளர்கள், கலைஞர்கள் எல்லாம் இருந்தாங்க. அண்ட் இவங்க வந்து வெஜ், நான்வெஜ் எல்லாமே சாப்பிட்டுருப்பாங்க. கோதுமை, பார்லி, பேரிச்சம்பழம், பால், இறைச்சி வகைகள், ஸோ இதெல்லாம் சாப்பிட்டாங்க. அண்ட் நீர்வளம் மிக்க சிந்துவெளியில தானிய வகைகள், பட்டாணி முதலிய பருப்பு வகைகள், ஸோ எல்லாம் மில்லட்ஸ் கூட இங்க கிடைச்சிருக்கும். அதே மாதிரி பழம் எடுத்துட்டோம்னா முலாம்பழம் எல்லாம் கிடைச்சிருக்கும். ஆடைக்கேற்ற பருத்தி வகைகள் கிடைச்சிது. ஆடு, மாடு, பன்றி, இறைச்சி, அதுக்கப்புறம் ஆமை, மீனோட அந்த ஃபுட்டு, நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. எஞ்சிய உணவு தானியங்கள், இறைச்சி வகைகளை பதப்படுத்தி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா, ஃபர்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இங்கு கிடைச்சிருக்கிற மாவு அரைக்கும் இயந்திரங்கள், அம்மி, ஆட்டுக்கல், உரல், எண்ணெய் சட்டி, இட்லி சட்டி, ஸோ இதுவுமே வந்து இவங்களோட உணவு வகைகள் எந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம மரப்பலகை, மண் சிப்பி, வெண்கல கிண்ணி, ஸோ இந்த மாதிரியான பொருட்களும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சாப்பிட்றதுக்கு அந்த பிளேட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது. அப்போ உடைகள் பார்த்தோம்னா இவங்க பருத்தி, கம்பளி, நார்பட்டு, ஓகேவா, ஸோ நார்பட்டு அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ஃபைபர் சில்க் அப்படிங்கிறது. ஸோ மேலாடை, கீழாடை அந்த மாதிரி முழு ஆடைகள் தான் போட்டாங்க. பருத்தி ஆடைகள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாங்க. அதில் வந்து வண்ண வேலைப்பாடுகள், பூ வேலைப்பாடுகள் எல்லாம் இருந்திருக்கும். கம்பளி ஆடைகள் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு. அண்ட் நார்பட்டு ஆடை உடலோடு ஒட்டி ஒளி ஊடுருவுமாறு இருந்திருக்கும். கழுத்து பட்டையுடைய சட்டைகள், பொத்தான் தைத்த சட்டைகள், ஸோ அதுவும் வச்சிருப்பாங்க. பட்டன் எல்லாம் வச்சது, காலர் வச்சது. கழுத்து பட்டைனா காலரு, பொத்தான் அப்படிங்கிறது பட்டன் வச்ச ட்ரெஸ்ஸஸ். அண்ட் ஆண் பெண் இருபாலரும் மங்கோலியரை போல தலையில முண்டாசு கட்டியிருப்பாங்க. வட்டுடை அணிந்தவரும் உண்டு. சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்ட ஆண் பெண் உருவங்களை கொண்டே நாம் அவர்கள் அணிந்த ஆடை அணிகலன்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சிந்துவெளி நாகரிகத்தின் நகர வாழ்க்கையின் பல்வேறு கூறுகள் பொதிந்திருக்கு. ஷில்டே அப்படிங்கிற ஒரு அறிஞர் நகர வாழ்க்கையின் கூறுகளாக அதிக மக்கள் தொகை, பல்வேறு தொழில் புரிவோர், வணிகர்கள், பணியாளர்கள், குடியிருப்புகள், பொது கட்டடங்கள், எழுத்து குறியீடு, கலை வடிவம், இது எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்ப நகர்ல அதிகமா இந்த வணிகம் செய்யக்கூடியவங்க எல்லாம் வாழ்ந்திருப்பாங்க. அப்போ இங்க உள்நாட்டு வணிகமும் நடந்திருக்கும், வெளிநாட்டு வணிகமும் இருந்திருக்கும். இன்லேண்ட் ட்ரேடிங், அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க. பல தொழில்களோட மையமா இருந்தனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறதும் நடந்தது. பல நகரங்களில் நகராட்சி முறை பயன்பாட்டில் இருந்துச்சு. இதுல இருந்து அங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது, மைய அரசு வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த சான்றுகளோட அடிப்படையில தான் நம்ம இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஸோ இதை வந்து நகர நாகரிகம், சிந்துவெளியை வந்து நகர நாகரிகம்னு சொல்றோம். இவங்களோட பொழுதுபோக்குகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க கிடைக்கக்கூடிய இந்த கோழி கிடைச்சிருக்கும், அதுக்கப்புறம் வந்து பகடக்காய், சொக்கட்டான், சதுரங்கம் ஆடுவது, ஸோ இதெல்லாம் இவங்களோட நார்மலான ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் சதுரங்க அட்டை, அந்த செஸ் போர்டு, அதுக்கப்புறம் அந்த அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சிப்பாய், கிங்கு, குயினு, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா களிமண்ணால் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதே போல் சிறுவர்களுமே களிமண்ணில் பொம்மைகள் எல்லாம் செஞ்சு விளையாடி இருப்பாங்க. அப்போ இதே மாதிரி ஒரு பாரம்பரியம் எங்க இருந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே ஃபாலோ பண்ணியிருப்போம். நம்மளும் இது மாதிரி தான் அந்த காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் சிந்துவெளி மக்கள் இசை, நாட்டியம் இதுலலாம் அதிகமான ஆர்வம் உடையவர்களா இருந்தாங்க. காளை சண்டை, கோழி சண்டை, வேட்டையாடுதல், பறவை வளர்ப்பு, ஸோ இதுவும் இருந்துச்சு. கோழி சண்டை விளையாட்டு தமிழக பண்பாட்டுல இருந்து தான் சிந்துவெளி பண்பாட்டுக்கு பரவுச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இப்போ என்னெல்லாம் எல்லாமே மேக்சிமம் வந்து இங்க இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான். அண்ட் இவங்க கண், காது, தொண்டை, தோல், ஸோ இந்த மாதிரி நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டில் ஃபிஷ் அப்படின்னு ஒரு ஃபிஷ்ஷில் இருந்திருக்கும், கட்டில். ஸோ அந்த மீனோட எலும்புகளை வந்து பயன்படுத்தினாங்க. மான் காண்டாமிருகத்தோட எலும்பு, பவளம், அப்புறம் வேப்பந்தழை, இதெல்லாம் வந்து மருந்தா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இன்னைக்குமே வந்து தமிழகத்துல பார்த்தோம் அப்படின்னா வேப்பந்தழையை ஒரு சிறந்த மெடிசினல் பிளான்டா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது இறந்த உடலை அடக்கம் செய்தல். ஸோ சிந்துவெளி மக்கள் வந்து இறந்த உடலை அடக்கம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 3 வகையான வழிமுறைகள் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பாடியையும் வந்து புதைச்சிடுறது. ரெண்டாவது கொஞ்சம் எரிச்சிட்டு மீதி என்னெல்லாம் வருதோ அதை மட்டும் எடுத்து புதைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இறந்த உடல்களை ஊருக்கு வெளியில, திறந்த வெளியில போட்டுருவாங்க. ஓகேவா, அந்த பாடியை கொண்டு போய் அப்படியே ஓப்பன் ஏரியால போட்டுடுறாங்க. அப்போ பறவைகள், விலங்குகள் எல்லாம் அதை உண்ணும். ஸோ மீதி வரக்கூடிய அந்த எலும்புகள் இருக்கு இல்லையா, அது மட்டும் அந்த பானையில, மண் தாளிகள்ல வச்சு இன்னொரு அவங்க பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் சேர்த்து வச்சு புதைப்பாங்க.
ஓகேவா? ஸோ ஒண்ணு வந்து அப்படியே முழுசா புதைச்சிருவாங்க. செகண்ட் வந்து எரிச்சு மீதி இருக்கிறத புதைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஊருக்கு வெளியில கொண்டு போய் போட்டுடுறாங்க. அந்த பறவைகள் எல்லாம் சாப்பிட்டு போக மிஞ்சி இருக்கிற அந்த எலும்பு இதெல்லாம் எடுத்து புதைச்சி அது கூட அவங்க யூஸ் பண்ண பொருளையும் சேர்த்து புதைப்பாங்க. இந்த பழக்கம் தமிழகத்தின் பெரும்பகுதிகளில் வழக்கத்துல இருந்துச்சு. அண்ட் இது போல தாழிகள் வந்து அதிரம்பாக்கம், அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், திருக்காம்புலியூர், தாமிரபரணி ஆற்றங்கரை இங்கெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அதே போல தமிழகத்தோட வடக்கிலும் தக்காணத்தோட தெற்கிலும் இதற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. இதுதான் தமிழ்நாட்டுக்கும் சிந்துவெளி மக்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பை வந்து நமக்கு எடுத்து காட்டுது. அண்ட் இறந்தவர்களை வடக்கு தெற்காக புதைக்கும் வழக்கம், எப்படி நார்த்து சவுத்தா புதைக்கிறாங்க. ஸோ இது வந்து சிந்துவெளிக்கும் தமிழகத்துக்கும் இருந்த ஒரு பொதுவான நடைமுறை. அதே போல உருண்டை வடிவம் கொண்ட ஈமத்தாழி. ஸோ அந்த ஈமத்தாழி இருக்கு இல்லையா, அந்த முதுமக்கள் தாழிகள் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வந்து அந்த ரவுண்டு ஷேப்ல ஒரு குளோபுலர் ஷேப்ல வந்து இருந்துச்சு. ஸோ இது சிந்துவெளியிலும் தமிழகத்திலையும் சேம் ஷேப்ல தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன அடிப்படையில் தொழில்நுட்ப அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 2 நாகரிகத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது பொருளாதார வாழ்க்கை முறை. ஸோ இது வந்து ஒரு ஆற்றங்கரை நாகரிகம் தான். அப்போ அங்குள்ள மக்கள் பார்த்தோம் அப்படின்னா நீர் பயணம் மேற்கொண்டாங்க. அதே மாதிரி காஷ்மீர், மைசூர், நீலகிரி, ஸோ இங்கெல்லாம் போயிட்டு வணிகம் செஞ்சுருப்பாங்க. அந்த போட்லேயே போயிட்டு வணிகம் பண்ணுறது. அண்ட் சுமேரியா, எகிப்து அங்கே இருந்தும் நம்ம இங்கே வந்து வணிகங்களில் ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ அப்போ இதுவும் கேட்டிருப்பாங்க. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாகவே நமக்கு கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் வந்து வணிகம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது. சுமேரியா, எகிப்து, மெசபடோமியா, ஸோ அந்த மாதிரி நிறைய பிளேஸ்லேருந்து வந்து வணிகம் பண்ணியிருப்பாங்க. விவசாயம் பார்த்தோன்னா இவங்களோட முக்கிய தொழில் விவசாயம்னு தெரியும். கோதுமை, பார்லி, நெல், எள், காய்கறி, ஸோ இந்த மாதிரி பயிர்கள் எல்லாம் பயிரிட்டு அதை உணவுப் பொருளாக எடுத்து மீதி வரக்கூடியதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதோட சிறந்த உதாரணம் தான் அந்த ஸ்டோரேஜுக்கு தானிய களஞ்சியம். ஸோ இப்போ அகழ்வாராய்ச்சியின் போது சிதைந்து கிடந்த பல கால்வாய்கள் இருப்பதா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அப்போ குடிநீர் மற்றும் கழிவுநீர் வடிகால் வசதி இங்கு நல்லாவே பிளான் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்போ இவங்க நிலத்தை 2 வழியா உழுததற்கான சான்றுகள் இருந்திருக்கும். ஸோ அதுக்கு வந்து அந்த காளிபங்கன்ல அந்த ப்ளோ அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா, 2 வழியா உழுதது. அண்ட் அதே மாதிரி வேளாண்மைக்கு திமிலுடன் இருக்கும் காளைகள் அதிகமாக பயன்படுத்தி இருப்பாங்க. அது மாதிரி ஒட்டகங்களும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ திமிலுடன் கூடிய காளை இது வந்து இங்கே அதோட எச்சம் கூட இங்கே நமக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா, இங்கே நடந்த அகழாய்வில் தமிழ்நாட்டில். அடுத்த விவசாயத்துக்கு தேவையான நீர் சிந்து நதியிலிருந்து பெறப்பட்டது. அகழாய்வின் போது கண்டுபிடிக்கப்பட்ட கலப்பை, அரிவாள், ஸோ இதெல்லாம் இவங்க வேளாண்மையில பெஸ்டா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள். வீட்டு விலங்குகள் பார்த்தோம்னா சிந்துவெளி மக்கள்கிட்ட கால்நடை வளர்ப்பு ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது. ஸோ பசு, செம்மறியாடு, வெள்ளாடு, அதே போல் எருமை, எருது, நாய், பன்றி, ஒட்டகம், ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து வளர்த்துருப்பாங்க. இதனால இவங்களோட பொருளாதாரமும் மேம்பட்டிருக்கும். ஸோ அதே மாதிரி வீட்டை பாதுகாக்கணும், ஹண்டிங் போகணும் அப்படிங்கிறதுக்காக டாக் வளர்த்தாங்க. ஸோ அதே மாதிரி பூனை, மான், மயில், வாத்து, கிளி, ஸோ இதெல்லாம் வளர்த்துருப்பாங்க. குதிரையை மட்டும் அறிஞ்சிருந்தாங்களா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு சான்றும் நமக்கு கிடைக்கல. ஸோ சிந்துவெளி மக்கள் பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லாமல் வாழ்க்கை தேவைக்காகவும் இந்த விலங்குகளை வந்து வேட்டையாடிட்டு இருந்தாங்க. ஸோ யானை, காண்டாமிருகம், கரடி, மான், சிறுத்தை, ஸோ இந்த மாதிரி விலங்குகளை வேட்டையாடியதா சான்றுகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த விலங்குகளோட உருவங்கள் பொறிக்கப்பட்ட முத்திரைகள் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அதில் இருந்தும் நம்ம வந்து இதை விற்று இந்த தோல், முடி, எலும்பு இதெல்லாம் விற்று வணிகம் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. வேட்டைக்கு கோடரி, ஈட்டி, குத்துவாள், மழு, தண்டு, கவன், அம்புவில், ஸோ இந்த கருவிகளை பயன்படுத்தினாங்க. இவை செம்பாலும் வெண்கலத்தாலும் நமக்கு செய்யப்பட்டிருக்கும். அதே போல சிந்துவெளி மக்கள் தங்கம், பித்தளை, வெள்ளி போன்ற உலோகங்களை பயன்படுத்தினாங்க. பெரும்பாலான உலோக பொருட்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா செம்பு, வெண்கலத்தால செய்யப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறத அகழாய்வு மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. அண்ட் போர்க்கருவிகள் செய்வதும் இவர்களோட ஒரு முதன்மை தொழிலா இருந்திருக்கும். கோடரி, ஈட்டி, வில், அம்பு, கதாயுதம், கவன், கத்தி போன்ற ஆயுதங்களை போர்ல பயன்படுத்தினாங்க. ஈட்டி முனை அப்படிங்கிறது ரொம்பவே கூர்மையானதும் அகலமானதாகவும் இருந்திருக்கும். சில வகையான கத்திகள் 2 பக்கமும் நல்லா தீட்டப்பட்டிருந்துச்சு. அண்ட் வீடுகளுக்கு தேவையான மண், கல், தந்தம், செம்பு, பித்தளை, ஸோ இதனால அந்த வீடுகளுக்கு தேவையான பாத்திரங்களை வந்து செஞ்சுருந்தாங்க. ஆனாலும் இவங்களுக்கு இரும்பின் பயன் தெரிஞ்சிச்சா அப்படின்னா அது வந்து நமக்கு எந்த சான்றும் கிடைக்கல. ஹரப்பா, மொகஞ்சதாரோ நகரங்கள் வணிக மையங்களாக இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஸோ இங்கே உள்நாட்டு வணிகம், வெளிநாட்டு வணிகம், அதே மாதிரி வெளிநாடுகள்லேருந்து வந்து இங்கே ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பண்ணாங்க. பண்டமாற்று முறை அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும். சிந்துவெளி மக்கள் வணிகத்திற்காக மற்ற இடங்களுக்கு சென்று வர மாட்டு வண்டியை அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தென் பாரசீகம், ஈராக், சுமேரியா, சிரியா, எகிப்து, ஸோ இந்த பகுதிகளிலையும் தரைவழி வணிகம் செய்கிறதுக்காக ஏறத்தாழ ஒரு 3000 கல் தொலைவு வரை பயணம் அப்படிங்கிறது நமக்கு மேற்கொண்டிருப்பாங்க.
அண்ட் சிந்துவெளி ஆற்றின் வழியே இதெல்லாம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா படகு போக்குவரத்து நல்லா நடந்துச்சு. ப்ரோச் காம்பே துறைமுகங்கள் வணிகத்தில் சிறப்புற்று இருந்தன. ஸோ இது நமக்கு முக்கியம், ப்ரோச்சும் காம்பேவும். ஓகே, ஸோ இது வரைக்கும் இருக்கட்டு. இன்னும் ஒரு 6 பேஜஸ் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நாளைக்கு வந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த டேட்டா ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஐவிசியில் கண்டிப்பாக கொஷின் இருக்கும். ஓகேவா? இந்த டேட்டாஸ் நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டாஸை தெளிவாக படிச்சிட்டிங்கனாலே கொஷின் அவங்க எங்கேருந்து எடுத்தாலும் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணிட முடியும். அதனால நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேவா?